நன்மைகளின் தேவன் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்துவுக்காக பாடுபடவும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து உங்களுக்கு எவ்வளவு வல்லமைகளை தந்திருக்கிறாரோ, எவ்வளவு கிருபைகளை கொடுத்திருக்கிறாரோ, நீங்கள் அவருக்காக பாடுபடுகிற பொழுது அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். அவருக்காக நீங்கள் பாடுபடும் பொழுது பரமராஜ்யத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவரோடு கூட நீங்கள் பாடுபட்டால் அவரோட ஆளுகை செய்வீங்க. அந்த பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. தேவன் கொடுக்கிற பாடுகள் உங்களுக்கு உங்களை ரொம்ப விலையேற பெற்றவங்களாக மாற்றும். தேவன் தருகிற பாடுகளின் அனுபவங்கள் உங்களை ஆவிக்குரிய முதிர்ச்சியுள்ள மனிதர்களாய் மாற்றும். சத்திய வசனத்தில் வேரூன்றி நிற்க உங்களுக்கு உபத்திரவங்களும் பாடுகளும் உங்களை மெருகேற்றும். இந்த காலை வேளையில் அருளப்படுது அவருக்காக பாடுபடுவது. அப்போ அது ஒரு கிருபை தானே. அவருக்காக பாடுபடுகிறத நீங்கள் கஷ்டமாக நினைக்காம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அது ரொம்ப நாள் அந்த பாடலில் இருக்கிற அந்த கொஞ்ச நேர பாடுகள் உங்களுக்கு மிகப்பெரிய கனமகிமையை கொண்டு வரும். ஆகவே கிறிஸ்துக்காக பாடுபடுகிறதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேணாம். அதை பாக்கியமாக நினையுங்கள். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும்.